எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோ கிளிப்ஸ் பேக் ரூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாரர் மல்டிப்ளேயர் கேம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் நீங்கள் சிங்கிள் பிளேயர் விளாட்றதுக்கு உங்களுக்கு நெட்டு தேவையில்லை. அதுவே மல்டிப்ளேயர் விளாட்ணுன்னா நெட்டு கண்டிப்பாக தேவை. இப்போ நம்ம மல்டிப்ளேயர் வேர்ல்டு பிளேயர்ஸோட விளாட போகிறோம். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஏதோ வேலையாக இருக்காரா, அதனால இப்போதைக்கு வர முடியாதுட்டார். அடுத்த வீடியோலாம் நாங்கள் விளாண்டு போடுவாங்க. இந்த வீடியோ மட்டும் நான் மட்டும் விளாண்டுருப்பேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கிரியேட் சீக்ரெட் கேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இல்லை எல்லா லெவலும் இருக்கும். இல்லை எந்த லெவல் உங்களுக்கு வேணுமோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். லெவல் 0 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரிசையாக ஒவ்வொரு லெவலாக போகும். அவங்க வந்து நிறைய ரீஜன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரெக்கமெண்டட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இந்த செக்ஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு போட சொல்லும். அதாவது நேம் அந்த ரூமோட நேம்னு அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டு வந்து ஜாயின் சீக்ரெட் கேம் கொடுத்து நீங்கள் என்ன லெவல் செலக்ட் பண்ணிங்களோ அதே லெவல் தான் அவரும் செலக்ட் பண்ணணும். இல்லைனா வேறு மேப்புக்குள்ளே போயிடுவீங்க. அதே இது செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன ரீஜியன் வச்சிங்களோ அதே ரீஜியன் தான் அவங்களும் வைக்கணும். நான் ரெக்கமெண்டட்னு வச்சேன்னா இப்போ என் ஃப்ரெண்டு வரும்போது ரெக்கமெண்டட் அப்படிங்க தான் வைக்கணும். வச்சுட்டு ஓகே கொடுத்தாருன்னா நான் போட்ட அந்த பாஸ்வேர்டு அவரும் போட்டுட்டு ஓகே கொடுத்தாருன்னா நான் இருக்க ரூமில் அவரும் ஜாயின் ஆகிடுவார். மொத்தம் 4 பேர்கிட்ட விளாண்டுக்கலாம். மைக்ரோஃபோன்ஸும் இருக்குது, பேசிகிட்டே நீங்கள் விளாட்லாம். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறான். கேம்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. லெட்ஸ் வெல்கம் இட் டு த வீடியோ. லெவல் 0 வந்து ஒரு பேய் இருக்குங்க ஒல்லியாக. அது கண்ணில் படாமல் நீங்கள் வந்து எக்ஸிட் கண்டுபிடிச்சி நீங்கள் வெளில போயிடணும். வாங்க நம்ம போவோம். இதில் 4 பேர் வரையும் விளாட முடியும். இப்போ 3 பேர் தான் இருக்காங்க போல். வாங்க போகும்போது இல்லை 3 பேர் இருக்காங்க. 4 பேர் இருக்கோம் கரெக்டாக. இப்போ நம்ம வந்து கரெக்டாக போகும்போது ஏதாச்சும் பொருள் கிடந்துச்சுன்னா அது எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு இடமா போய் நாங்கள் இந்த பக்கம் போவோம். லே என்னடா இருட்டாக இருக்குது, பேய் வந்துடும் போது. ஐயோ, நான் தான் இருட்டில் போய் முட்டிகிட்ருக்கேன்னா. சரி வாங்க போவோம். இதில் வந்து குழப்புதுங்க இந்த மேப்பு. இப்படி எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. எந்த பக்கம் போனாலும் ஒரே பக்கம் மாதிரி தான் இருக்குது. இந்த பாருங்க, எந்த பக்கம் போனாலும் இருட்டாகவே இருக்குது. டியூப்லைட்லாம் வச்சுருக்காங்க, அது வரையும் நல்லா தான் இருக்குது. எஜிட் கண்டுபிடிச்சிட்டாங்களாங்க. போவோம். ஆனால் நான் இப்போ எந்த வழியாக போகிறது? எங்கே பக்கம் போனாலும் இருட்டாக இருக்குங்க. நான் எந்த பக்கம் போகிறதான்னு நாங்கள் போவோம். போடா இந்த இப்போ எந்த பக்கம் இது? இன்னும் ரைட் சைடு ஒன்று இருக்குங்க, அங்கே போவோங்க. போடா. இதில் வந்து நம்ம 2 விதமாகவும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்க முடியுங்க. நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் வந்திருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து டெஸ்ட்லேயும் பேசிக்க முடியும். உங்கள் லெஃப்ட் சைடில் கார்னரில் இருக்க பாருங்கள், ஒயிட் கலரில், அதில் தொட்டு பேசிக்க முடியும். அப்படி இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளாட்றீங்கன்னா உங்களால் மைக்ரோஃபோன் வழியாகவும் பேசிக்க முடியும். ரைட் சைடில் இருக்க பாருங்கள் டாப்பில். இந்த மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது நல்லா தான் இருக்குது. இதில் வந்து நீங்கள் போகும்போது இந்த கீஸ்லாம் பிடிச்சி அதுக்கப்புறம் எக்ஸிட் கண்டுபிடிக்கணும். இப்போ போயிட்டுருக்கேன். இது என்னங்க என்னென்னமோ இருக்குது. எங்கேங்க எக்ஸிட்டு? நானும் ஏதாவது சுற்றுறேன், ஒரு இடத்துலையும் காணும். நான் எந்த வழியாக போகிறது? இல்லை எந்த பக்கம் போனால் ஒரே பக்கம் போகிற மாதிரி தாங்க இருக்குது. என்னங்க இப்படி சுற்றுது தலை? ஐயோ, மீண்டுமா இவருங்க எந்த பக்கம் போனாலும் இருட்டாகவே இருக்குது. நம்ம பட்டுக்கு போவோம். எந்த பக்கம் எக்ஸிட் வருதோ அந்த பக்கம் போவோம். மற்றபடி சுற்றுவோம். பேய் வராத வரையும் நல்லது. இதுன்னு சொல்ல வந்துச்சு. இதில் நடுவில் நிறையா கத்துற சவுண்டு, சின்ன பிள்ளை பேசுகிற மாதிரி, பொண்ணுங்க பேசுகிற மாதிரி சவுண்டெலாம் வருங்க. அதெல்லாம் வந்து இங்கே வேர்ல்டு பிளேயர்ஸ் கனெக்ட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பேசுகிறது. அடுத்து மூச்சு வாங்குற சத்தம் வரும். அது நம்ம ஓடுறோம்ல, ஓடிட்டு அந்த ஓடுற பட்டன் அழுத்திட்டு விட்டோன்னா அந்த மூச்சு வாங்குற சவுண்டு வருங்க. இதில் வந்து அந்த வேர்ல்டு பிளேயர்ஸ் சொல்ல தாங்க முடியல. இந்த மைக்ரோஃபோன் நான் கட் பண்ணிட்டு போடலான்னா அது கட் பண்ணவும் முடியல. அதனால் இவங்க கத்துறதையும் சேர்த்து தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க மக்களே. சொல்லி வாங்கல ஒருத்தங்க கிராஸ் ஆகிறோம் பாருங்க. போட எங்க நம்ம அப்பேலேருந்து பேசிக்கிட்டே இருக்கோம். எக்ஸிட் பக்கம் போன மாதிரி தெரியலையே. எங்கே இருக்குது எக்ஸிட்டு?
அப்புறம் இது ஏதோ ஸ்டார்டிங்கில் இங்கே தான் நம்மளை விட்டாயின்னு நினைக்கிறேன், தெரில. போவோம், அங்கே ஒரு வழி தெரியுது, அது வழியாக போவாங்க. வந்தாச்சா? இங்கேயுமே வா. போ போடா 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 போடா. கிட்டத்தட்ட வந்தாச்சுன்னு நினைக்கிறேங்க. இதோ ரைட் சைடில் தான் காட்டுது. வந்தாச்சுங்க, அவனும் வந்துட்டாங்க. ஓடுறா 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 ஓடுறா, உள்ளே போயிடு. அப்போடா வந்தாச்சுங்க. நல்ல வேலைங்க, ஜஸ்ட்டில் பிடிச்சிருப்பான். வந்தாச்சு. எங்கே போனாலும் நிற்கிறாங்க எனக்காகி, என்னங்க பண்ணுறது. அடுத்து இந்த மேப்புங்க. இது வந்து ஏதோ கார் பார்க்கிங் மாதிரி தெரியுது. சரி வாங்க என்ன பண்ண சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். இதில் அதிகமாக ஒரு கீ கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது எங்கே இருக்குதுன்னு தெரில, வாங்க போய் பார்ப்போம். சேஃப்டி மெஷராக நம்ம டீம்மேட்டு கூட ஒருத்தர் கூட போவோம். ஏன்னா அவர் அடி வாங்கினா பேய்கிட்ட அவர் அடி வாங்கிட்டாருன்னா நம்ம ஓடி வந்துடலாம். கேட் கீ கண்டுபிடிக்கணுமாங்க இந்த ரூம்லாம் திறக்க. எல்லா ரூமுக்கும் அதே தான் போல். இப்போ நம்ம அப்படின்னா கேட் கீ கண்டுபிடிக்கணும். இருங்க போவோம், போயிட்டு கண்டுபிடிப்போம். ஓடுறா ஓடுறா வேகமாக ஓடுறா. ஓடு 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 ஓடு. முத்து சந்துங்க, வாங்க இந்த பக்கம் போவோம். இங்கே ஸ்ட்ரைட்டாக ஓடுவாங்க. எதுவும் இருக்கா? ரைட் சைட் போவோமா? இருங்க, எதுவும் மினுக்குதுங்க அங்கே, தெரியுதா? அங்கே பாருங்க, அங்கே போவோம். அங்கே போடா. என்னது? ஏதோ கீ கிடக்குங்க, அயன் கீயாங்க. அது அவங்க கேட்டது கேட் கீ. நம்ம அயன் கீ இழுத்துருக்கோம், ஆனால் திறக்குமா? போடா போடா, அங்கே போய் திறந்து பார்ப்போம். ஒரு பிளேயர் அப்படியே நின்ட்டாரு, நானும் இன்னொரு பிளேயர் தான் விளாண்டுட்ருக்கோம். இந்த கீ திறக்க முடியுதுங்க. அப்போ இதில் ஏதோ ஒரு ரூமில் தான் வச்சிட்ருக்கணும். இதோ இருக்குங்க, கண்டுபிடிச்சிட்டேங்க. இதில் வந்து நம்ம ஒரு கீயோ இல்லை எந்த பொருள் நம்ம எடுத்தாலும், நம்ம எடுத்துட்டோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸால் அந்த இதை யூஸ் பண்ண முடியும். நம்ம கீ எடுத்து அடுத்த செகண்ட் அவர் கதவெல்லாம் திறந்துட்டு இருந்தார் பார்த்தீங்களா? நம்ம எது எடுத்தாலும் நம்ம டீம்மேட்ஸும் பண்ண முடியும். இப்போ நம்ம இன்னொரு டீம்மேட்டை கூப்பிடுவோம், டெஸ்ட் பண்ணி கூப்பிடுவோம். மைக்கில் கூப்பிட்டு பார்த்தேன், ஒரு வரவே இல்லை, அதனால் டெஸ்ட் பண்ணி கூப்பிடுவோம். 2 பேர் காமிக்குது, இன்னொரு ஜாயின் இருக்கார் போலங்க இன்னொருத்தர். இப்போ ஒருத்தர் தான் இருந்தார், இன்னொருத்தர் ஜாயின் இருக்காரு. இவருங்க குளம்லாம் அடிக்க வச்சுருக்காங்க. வாங்க ப்ரோ, எங்கே ப்ரோ நிற்கிறீங்க? என்னங்க அந்த அம்புக்குறி போயிடுச்சு, பேய் வந்து அடிச்சிச்சா? எதுக்கும் நம்ம உள்ள ஜாக்கிரதையாக நிற்போம். இன்னொருத்தரையும் காணுங்க, அப்போ நம்ம போனால் வந்து எக்ஸிட் ஆகிடுவோங்க. அதாச்சுங்க. ஓ இதே மேப்பு தானா? இப்போ நம்ம உட்காந்துருந்தோம்ல அந்த பைப் மாதிரி இருந்துச்சுன்னா அதே மேப்பு தாங்க. அடுத்த மேப்புக்கான எக்ஸிட் தான் அது போலங்க. இவரும் நின்ட்டாருங்க. இப்போ நான் மட்டும் தான் விளாடணுமா? சரி போவோம். எந்த டேர்னிங்லேயும் வேலையை போகிறது இல்லைங்க, நான் அப்படியே நேராக போகிறேன். ஏதாச்சும் டேர்னிங்கில் வளைஞ்சி சப்போஸ் பேகி வந்து அடித்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஓடுறதுக்கு நேராக ஓடிடுவோம். அங்கே எதுவும் எக்ஸிட் இல்லையா, அதுக்கப்புறம் நம்ம எங்கே வேணால் வளைஞ்சி போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே மொதல் மேப்பில் வந்த மாதிரி பேகி வந்துடுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக ஓட முடியுமோ ஓடுவோம். ஓடுறா 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 ஓடுறா. இதில் நின்றுட்டு ஓடுறதோட இந்த மண்டி போடுற மாதிரி ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு நீங்கள் ஓடுற பட்டன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா வேகமாக ஓடுறாங்க. இது ஆனால் இந்த வியூவை பார்க்கும்போது ஏதோ நாயோ பூனையோ ஓடிட்டுருக்க மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கும் அப்படி தான் தெரியுதா என்னன்னு பாருங்கள். யாரும் வந்துடக்கூடாது குறுக்க பேய்க்கு. வந்துச்சு, நம்ம சோனியை முடிச்சு விட்ருவோங்க. போடா போடா போடா. எங்க வளையுதுங்க, என்ன இதுவும் அதே மாதிரி போகுது. திருப்பி நேராக போவோம். எண்டே கிடையாதுங்க இதுக்கு. மொதல் மேப் மாதிரி இதுவும் சுற்ற விட்ருமோ? இல்லைங்க, எஜிட் கண்டுபிடிச்சிட்டேங்க. எப்படியும் வெற்றிகரமாக அடுத்த மேப்பு வந்தாச்சுங்க.
இந்த மேப்பையும் நம்ம என்ன படுத்து படுத்த போதோ தெரியலையே. சரி வாங்க போ. இவர் நாங்க அப்படியே நின்ட்டாரு. நம்மளுக்கு துணையாக யாராச்சும் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இன்னும் திடீர்னு கை காலெலாம் ஆடுது. ஆன்லைன் வந்துட்டாருங்க. வந்துட்டாருங்க. வாங்க போவோம், 2 பேரும் சேர்ந்து போவோம். இல்லை வந்து நம்ம டேபிள் கையில் ஒழிஞ்சிக்க முடியும் போல். டேபிள்லாம் வச்சுருக்காங்க, என்னன்னு பார்ப்போருங்க. இல்லை மேலே பேய் எப்படி இருக்கும்? ஏதோ பாட்டு சொல்லி கேட்குதுங்க. என்ன இதுங்க பார்ப்போம். எதுக்கும் நம்ம போய் ஒழிஞ்சுப்போம், ஏன்னா பாட்டு சவுண்ட் அதிகமாக கேட்குது. என்னாச்சுன்னு தெரியலையே. ஸ்க்ரீனை சுற்றி ரெட் கலரில் வந்துங்க. ஓ அதான் பேயா? பலூன் வச்சுட்டு போகுதுங்க கையில். இன்னொன்று போதுங்க. மொத்தம் இங்கே எத்தனை பேய்ங்க? ஃபஸ்ட்டு மேப்பில் ஒன்று தான் இருந்துச்சு, இதில் எத்தனை பேய்ன்னு தெரியலையே. பேய் கிட்ட வந்தால் ஸ்க்ரீனை சுற்றி ரெட் கலரில் வருதுங்க. அப்போ ஓகே, நம்மளுக்கு பேய் வந்துச்சுன்னா டக்குன்னு கீழே போய் ஒழிஞ்சிக்க வேண்டியதுதான். இப்போ இந்த பக்கம் 2 பேய் போயிருக்கு. நம்ம போகலாமா வேணாமா? எதுக்கும் நிற்போம், அந்த பேய்ங்க திருப்பி வர வரையும் நிற்போம். அவர் திருப்பி போயிட்டு நின்ட்டாருங்க. வந்துட்டாங்க கரெக்டாக. நம்ம சொல்லும் போதெல்லாம் வந்துடுறாரு. இங்கே அழகானும் இங்கே பேய் எங்கே இருக்குன்னே தெரில. சும்மா போய் பார்ப்போருங்க. காணுங்க பேய்ங்க. போய் வஞ்சிப்போம். புரிஞ்சிருச்சுங்க. இல்லை அந்த பாட்டு சவுண்ட் அதிகமாக கேட்டால் பேய் கிட்ட இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப கிட்ட இருந்துச்சுன்னா இந்த சிவப்பு கலரில் சுற்றி பேக்ரவுண்டில் வந்துங்க. அதே மாதிரி இந்த பேய் நம்மளை எப்போல்லாம் பார்க்குதோ அப்போல்லாம் ஒரு மாதிரி சிரிக்குதுங்க. இந்த பேய் படத்தில் சிரிக்கிற மாதிரியே. அது மட்டும் போட்டோம். அடுத்து இன்னொன்று பின்னாடியே போடுங்க. 2 பேரும் போயிடுங்க. நான் அந்த பக்கம் போய்க்கிறேன். இப்போ நம்ம அந்த பக்கம் போய் பார்ப்போங்க. ப்ளூ கீ ஒருத்தர் எடுத்துட்டாரு. அதுக்கு முன்னாடி க்ரீன் கீ எடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன். ஏதோ மெசேஜ் வந்துச்சு. ஒருத்தர் பிடிப்பட்டாருங்க. வாங்க இந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். போவோம். ஃபுல்லாக ரெட் கலரில் இருக்குங்க, பெயிண்ட் அடிச்சு வச்ச மாதிரி. போட ஏதோ வந்து ஒழிச்சாச்சு. அங்கே ஒரு ரூம் இருக்காது, என்ன ரூம்னு தெரில. ப்ளூ கீ, க்ரீன் கீ, அயன் கீ 3 எடுத்துருக்காங்க. போவோம். இருட்டாகவே இருக்குங்க எல்லாருக்கும். எந்த இடத்த பார்த்தாலும் இருட்டாரு. எல்லா டேபிளையும் அந்த கேக் ஒன்று இருக்குங்க. ஆனால் அந்த கேக்கும் ஒன்றும் பண்ண முடியல. பலூன்லாம் எல்லாத்துலேயும் கட்டியிருக்கு. அதை வெடிக்க வைக்கலான்னா எதுவுமே வெடிக்க வைக்க முடியல. வெறும் 3 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓடுற பட்டனு, வண்டி போடுறது, மைக்கு, அவ்வளோதான். இந்த ஒருத்தர் வராரு. ஏதோ இருங்க, யாரோ ஜாயின் பண்ணியிருக்காங்க புதுசாக. இவர் யாருங்க? நம்மளை முடிஞ்சிட்டு போகிறாரு. ப்ரோ அடி வாங்கிறாங்க ப்ரோ போயிட்டு. இங்கே எதுவும் பேய் இல்லை. போ. இங்கே நம்ம கீ எதுவும் கண்டுபிடிக்கணுமா, இல்லை நேராக எஜிட் கண்டுபிடிச்சா போதுமா? நம்ம அது தெரில. போவோம். ஆனால் இதில் ஒரு பெனிஃபிட் இருக்குங்க. பேய் அடித்தாலும் நம்ம வந்து திருப்பி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்களே. பேயின்னு சொல்ல போலாம் எல்லா பக்கமும் பேய் வருது. ஒரு பக்கம் நிம்மதியாக போட மாட்டீங்களாயா? எங்கே போனாலும் டக்குன்னு வந்துக்கிறீங்க. ஐயோ பின்னாடி வந்துங்க. இதெல்லாம் வந்து நம்ம போன ஸ்டம்பிள் கேஸில் இந்த மாதிரி அவ்வளோலாம் நெட்டு பிடிக்கலைங்க. ஓரளவு ரீசெண்டாக ஒரு 200 MB 250 MB தாங்க. உள்ளே வந்து எந்த டவுன்லோட்டும் கேட்கல. அது வரையும் இந்த கேம் ஓகேங்க. ஒரு 300 MBக்குள்ளே 500 MBக்குள்ளே கேம் பார்க்குறவங்களுக்கு இந்த கேம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஆர்ஆர் கேம் மல்டிப்ளேயர் நல்லாயிருக்கும். நெட்டுலாம் நீங்கள் 500 MB வச்சுருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தீந்துரோடு நீங்கள் கவலைப்படவே வேணாம். மல்டிப்ளேயர் போட்டு ஒரு 7-8 மேட்ச் ஆச்சு நீங்கள் விளாண்டுடலாம். அந்த மாதிரி தான் இந்த கேம். அது வரையும் நல்லாயிருக்கு. பார்ப்போம். போடா எங்கேங்க எந்த பக்கம் பார்த்தா ஒரே ரூம் மாதிரி இருக்குது. இந்த பக்கம் நம்ம வந்தோம் தானே முன்னாடி. ஆமாங்க, இதே இடம் தாங்க வந்திருக்கோம். வாங்க அப்போ வெளில போவோம். போட எந்த பெய்யும் இல்லை. போயிடுவாங்க. ஓடி போய் எங்களை ஒழிஞ்சிருவோம். கரெக்டாக வருதுங்க பெய். நல்ல வேலை
நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தோம்னா ட்ரெயினிங்லேயே வச்சு நம்மளை முடிச்சிருக்கோங்க. போகுது அப்பாடா போயிடுச்சுங்க. இந்த பேய்களோட எங்களுக்கு பெரிய இம்சையாக இருக்குங்க. யார் எந்த பேயும் இல்லைல்ல, அங்கே போய் உட்காந்துப்போம். ஆனால் இந்த இடம் மஞ்சள் கலரில் ஓரளவு நல்லா தாங்க இருக்குது. எல்லாத்துலேயும் டியூப்லைட் போட்டு வச்சுருக்காங்க மொத்தமாக. பலூன்ஸ் தான் வந்து எனக்கு கொஞ்சம் இதாக இருக்குங்க, கவலையாக இருக்குது. உடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. உடச்சி அதை கூப்பிட்டுருக்கலாம், ஜாலியாக விளாண்டுட்டுருக்கலாம். அது போகும்போது உடச்சி கூப்பிட்டு இந்த மாதிரி நல்லா ஃபன் பண்ணலாம். இந்த பேயும் வரல. போவோமா இருப்போமா, பயமாகவே இருக்கே. போவோமா இருப்போமா, நம்ம டீமேட் ஒருத்தர் வந்துட்டாரு. போவோமா, வாங்க போவோம். என்ன பண்ணிடும் இந்த பேய், வாங்க. ஐயோ எம்மா தெரியாமல் சொல்லிட்டேம்மா, உன்னை பற்றி தெரியாமல் சொல்லிட்டேன், மன்னிச்சிக்க. ஐயோ போயிடுச்சுங்க. சாரி கேட்டால் போயிருந்துங்க. நான் விளாட்றதுக்கு என்னென்ன சொல்லிட்டு இருக்கு பாருங்க. இந்த பக்கம் வந்துங்க, எல்லா பக்கமும் வர கட்டுறாங்களே. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு.